வெல்கம் டு சிஎஸ்கே தர்பார். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் என்னன்னா, கலைஞர் டிவியில் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நடத்துகிற ஷோ ஒன்று வருதுங்க. இப்போ தான் ரீசெண்டாக லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோ ஆல்மோஸ்ட் ஒரு 2 மந்த்ஸாக வந்துட்டுருக்குன்னு நினைக்கிறேன். உண்மை வெல்லும் அப்படிங்கிற ஒரு ஷோ. அந்த ஷோவில் வந்துட்டு ஒரு இந்த இந்த வீக் ஒரு ஒரு எபிசோட் டெலிகாஸ்ட் பண்ணியிருக்காங்க. அந்த ஷோ பார்த்துட்டு எனக்கு ஒரு மாதிரி எல்லாருமே அது நிறைய பேர் அதுக்கு கருத்து பதிவு பண்ணியிருந்தாங்க. சரி, இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலான்னு சொல்லி தான் பண்ணேன். கீதாஞ்சலின்னு ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க அந்த ஷோக்கு. அவங்க மட்டும்தான், அவங்களுக்கு வந்து சைக்காலஜிக்கல், அதாவது போஸ்ட் ட்ரமாட்டிக் டிஸார்டர்னால பாதிக்கப்பட்டு அவங்க வந்திருந்தாங்க. அவங்களோட எபிசோட் பார்க்கும்போது இருக்குல்ல, ஒரு மாதிரி மனசுக்கு என்னமோ பண்ணிச்சு. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கூட அந்த மாதிரி நிறைய பேர் வந்து இருப்பாங்க. நமக்கு அது நம்ம நோட்டீஸே பண்ண மாட்டோம். சரி, அதை பற்றி பேசலாம். அட்லீஸ்ட் வந்து நம்ம சுற்றி இருக்கிறவங்க யாராவது இருந்தாங்கன்னா ஒருவேளை அவங்க இதில் இருப்பாங்களோ அந்த கோணத்தில் நம்ம யோசிக்கலாம் இல்லையா? அதுக்கோசரம் தான் நான் இதை பற்றி பேசணும்னு நினச்சேன். அந்த கீதாஞ்சலிங்கிறவங்களுக்கு வந்து லைஃப் நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கு. ஒரு 18-19 இயர்ஸில் வந்து அவங்க ஏதோ துணி காய வைக்கும்போது கீழே விழுந்திருக்காங்க. அவங்களுக்கு காலெல்லாம் பேராலிசிஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அவங்க வந்து ஒரு லவ் மேரேஜ் பண்ணி இருந்திருக்காங்க. அம்மா அப்பா எதிர்ப்புக்கெல்லாம் மீறி இதுவாக இருந்தும் அந்த ஹஸ்பண்ட் வந்து அந்த பையன் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ 2 பேரும் மியூச்சுவலாக கல்யாணம் பண்ணியிருந்திருக்காங்க. ஆனால் அம்மா அப்பாவுக்கு அதெல்லாம் பிடிக்கல. அவங்க வந்து அதை மீறி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. ஆனால் அட் ஒன் பாயிண்டில் வந்து அந்த கல்யாணம் பண்ணினவர் வந்து ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவங்க 2 பேர்த்துக்குள்ள பிரச்சனை வந்திருக்கு. இது எல்லாமே அவங்களுக்குள்ள சைக்காலஜிக்கலாக பாதிச்சுட்டே இருந்திருக்கு. அவங்களுக்கு வந்து அந்த லவ் ஸ்டோரி அவங்க விவரித்த விதமாகட்டும், அதே மாதிரி அவங்க அப்பாவுக்கு உண்டான அந்த பாண்ட் ஆகட்டும், அதே மாதிரி அவங்க மாமியாருக்கும் அவங்களுக்கும் உள்ள அந்த பாண்டை விவரித்ததாகட்டும், அந்த கீதாஞ்சலிங்கிற பொண்ணு வந்து பயங்கர குழந்தைத்தனமாக இருந்தது. அவங்களோட பேசினது ரொம்ப பாவமாக இருந்தது. நீங்கள் யாராவது பார்க்கலன்னா அந்த எபிசோட் போய் பாருங்கள். ரொம்ப நமக்கே வந்து அப்படியே ஒரு மாதிரி மனசெல்லாம் புழியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் அட் ஒன் பாயிண்டில் கோவிடுக்கு அப்புறம் அவர் வந்து ரொம்ப குடிச்சு அவர் வந்து இறந்து போயிருக்காரு. அது வந்து அவங்களுக்கு பயங்கரமாக பேக் டு பேக் அவங்க மாமியார், அவங்க அப்பா எல்லாருமே இறந்து போயிருக்காங்க. அது பயங்கர அவங்க டீட்டெயில்டாக அதை சொன்னாங்க. அது சொல்லும்போதே நமக்கு ஒவ்வொன்றும் சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க பகிர்ந்துக்கும் போதும், அவங்க ஹஸ்பண்டுக்கு கூட அவங்களுக்கு இருந்த பாண்டு, அவங்க அப்பா கூட அவங்களுக்கு இருந்த பாண்டு, அவங்க மாமியார் கூட அவங்களுக்கு இருந்த பாண்டு, அதெல்லாம் விவரிக்கும் போது நமக்கு ரொம்ப ஒரு மாதிரி மனசுக்கு சங்கடமாக இருந்தது. அட் ஒன் பாயிண்டில் ஹஸ்பண்ட் இறக்குறாரு, அவங்க அப்பா இறக்குறாங்க, எல்லாரும் யாருமே இல்லை. இப்போ அவங்க அம்மா, அவங்க தங்கெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஆனால் அவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, அது வந்து சைக்கலாஜிக்கலாக பாதிச்சிருச்சு அவங்களுக்கு வந்துட்டு. ஸோ அவங்க ஏதாவது பேசினாலே எல்லாரும் அவங்கக்கிட்ட பேசுகிறதுக்கே அட் ஒன் பாயிண்ட் வந்து பயந்து பயந்து விலக ஆரம்பிச்சிருக்காங்க. ஈவன் தன்னோட சொந்த அம்மா, அதே மாதிரி தங்க, எல்லாருமே வந்து ஐயோ உங்ககிட்ட பேசினா பயம்பா, நீ எதையாவது சொல்லிடுவ. அதாவது ஒரு காலத்தில் வந்து ரொம்ப நேசித்த நம்ம ஒருத்தர் வந்துட்டு நம்ம பக்கத்தில் வந்தாலே நம்மளை பார்த்து பயப்படுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி ஆஃபீஸில் வந்து எல்லாரும் கூடி கூடி பேசுறது, இவங்களை மட்டும் ஒதுக்குறது, அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக பயந்து அவங்களுக்கு வந்து சூசைடல் தாட்ஸ் வருது. அதுக்கப்புறம் திருப்பி தான் வாழணும்னு நினச்சி திருப்பியும் வந்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்திருக்கு இல்லைங்களா? எல்லாருக்குமே இந்த மாதிரி டிஸார்டர் வருங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸு டிஸார்டர் வந்து வரும். ஸோ நம்ம வந்து அதை வந்து இன்கேஸ் யாராவது நம்ம கூட பழகிறவங்க யாருக்காவது இந்த மாதிரி ரொம்ப நல்லா பழகிட்டு இருக்காங்க, ஃபார் எக்ஸாம்பிள் ரொம்ப அவங்க வந்து அன்பாக இருக்காங்க, அட் ஒன் பாயிண்டில் அவங்களோட மேனரிசமோ ஏதோ வந்துட்டு ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம மேலே, ஆர் நம்ம மேலே இதுன்னா நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அவங்களுக்குன்னு அவங்கள பின்னாடி போய் பேசாமல் அவங்களுக்கு என்ன நடந்திருக்கு, அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத ஒரு 10 நிமிஷம் உட்காந்து நம்ம ஆராய்ஞ்சு அட்லீஸ்ட் அவங்களுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், கட்டாயம் அது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. நம்மளை சுற்றி நிறையா பேர் இருந்திருப்பாங்க. நீங்கள் நினைக்கலாம் ஒருத்தர் வந்து நல்லா நம்ம கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க, திடீர்னு அட் ஒன் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அவங்க வியர்டாக பிஹேவ் பண்ணுவாங்க. அது வந்து இந்த மாதிரி வந்து டிப்ரெஷன் ஏதாவது ஒரு 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 இது வந்து அவங்களுக்கு ரொம்ப பாதிச்சிருக்கும் சைக்கலாஜிக்கலாக. அப்படி பாதிக்கும் போது அவங்க வந்து இந்த மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம தான் நம்ம மக்களாக நம்ம தான் நம்ம ஃப்ரெண்ட்ஸோ இல்லை நம்ம குழந்தைங்களோ இல்லாட்டினா நம்மளோட சிஸ்டர்ஸோ யாராவது இந்த மாதிரி பாதிச்சிருந்தாங்கன்னா அவங்க கூட
அன்பாக பேசி அவங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதுலேருந்து வெளியில் கொண்டு வரதுக்கு தான் பார்க்கணுமே தவிர, உன்னை பார்த்தாலே பயமாக இருக்குது, முன்ன மாதிரி நீ இல்லை, முன்ன மாதிரி அது டக்குன்னு மாறுங்க. இந்த மாதிரி போஸ்ட் ட்ரமாட்டிக் ஸ்ட்ரெஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதே மாதிரி இந்த மாதிரி டிஸார்டர்லாம் டக்குன்னு வந்துடும். உங்களுக்கும் வரலாம், நீங்கள் பார்த்துட்ருக்கிற உங்களுக்கும் வரலாம், எனக்கும் நாளைக்கு வந்து நான் நல்லா தான் இப்போ பேசிகிட்டு இருக்கேன். அட் ஒன் பாயிண்ட் எனக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு ப்ராப்ளம், ஏதாவது ஒரு மன அழுத்தம் வந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மன அழுத்தத்தில் தான் எல்லாருமே வந்து டக்குன்னு ஏதாவது முடிவெடுத்துடுறது, இந்த சூசைடு வர்ற காரணம். அப்போ வந்து நமக்கு ஒன்றுமே இல்லைங்க, ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஒரு நல்ல நம்மளை புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்கள் இருந்தாலே நம்ம அதுலேருந்து வெளியில் வரலாம். இது என்னமோ மனசுக்கு அந்த எபிசோட் பார்த்ததுலேருந்து மனசுக்கு என்னமோ பண்ணிச்சு. சரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. நம்ம நிறையா பேர் நினச்சிருப்போம். நானே கூட எதுக்கு ஒருத்தவங்க நல்லா பழகிட்டே இருப்பாங்க, திடீர்னு எரிஞ்செறிஞ்சு விழுவாங்க, இவங்க கூட எதுக்கு பழகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கிறது உண்டு. ஆனால் அது இல்லாமல் அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட உண்மையாகவே ரொம்ப அன்பாக பழகிட்டு இருந்தவங்க ஒரு கட்டத்தில் மாறுறாங்கன்னா அதுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஒரு மன அழுத்தம் காரணமாக கூட இருக்கலாம். நீங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சேவியராக இருக்கலாம். நீங்கள் அவங்க கூட பேசியோ இல்லாட்டினா அவங்கள புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருந்ததுனாலே போதும். கட்டாயம் அவங்களும் வெளியில் வந்துடலாம். நமக்கும் ஒரு மாதிரி பீஸாக இருக்கும். அந்த அந்த பொண்ணு ஒரு குழந்தை என்ன வேணால் சொல்லலாம், அது பார்த்தா குழந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருந்தது. அழுகிறாங்க அவங்க வந்து. அவங்களுக்கு கட்டாயம் வந்து எல்லாரும் ஒதுக்கி வச்சதை வந்து அவங்களால தாங்கிக்கவே முடியல. எல்லாரும் ஹாப்பியாக இருக்காங்களே, நம்மளால ஹாப்பியாக இருக்க முடியலையே, நம்ம வந்து எல்லாரும் ஒதுக்குறாங்களே. ஏன்னா அவங்க ஹஸ்பண்ட் செத்து போயிட்டாங்க குடிச்சு குடிச்சு. அவங்க அப்பா ஆசாசியாக அவங்க அப்பா தான் அந்த கால் அவங்களுக்கு கீழே விழுந்த போது அவங்க அப்பா தான் அந்த சமயத்தில் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எல்லாருமே அட் ஒன் பாயிண்டில் விட்டுட்டு போனதும் அந்த பொண்ணுக்கு வந்து மனநலமை ஒரு மாதிரி ஆயிடுச்சுங்க. அந்த மாதிரி யாருக்கு வேணால் ஆகலாம். மன அழுத்தம்ங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப காமன். அதுவும் இந்த காலத்தில் கட்டாயம் யாராவது அந்த மாதிரி இருந்ததுன்னா அவங்கள ஒதுக்காமல் அவங்களுக்கு ஒரு பாசமாக ஒரு 2 வார்த்தை பேசி பாருங்களேன், அவங்க லைஃப் சேஞ்ச் ஆகும். இந்த எபிசோட் பார்க்காம இருந்தவங்க போய் பாருங்கள். கலைஞர் டிவியில் உண்மை வெல்லும் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் நடத்துகிறாங்க, அந்த ஷோ தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.